தெறிக்க விரு டேஸ்ட்ல சூப்பரான ஒரு பட்டர் சிக்கன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஆயில் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ரெடி பண்றதுக்குள்ள இன்கிரிடியன்ஸ் ரெடி பண்ணலாம். கிரேவிக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். இதுக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு பேன்ல வதக்கி எடுத்துக்கலாம். வாங்க. ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஊற்றணும். கூட நம்ம நறுக்கி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது பொன்னிறமா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த முந்திரியும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் சிக்கனுக்கு நம்ம இதுல வந்து எண்ணெய் சேர்க்காம பட்டரே எல்லா இதுக்கும் ஆட் பண்ணோம்னா அதான் அதுக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. எல்லாருமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா கலர் கிடைக்கும் நமக்கு பட்டர் சிக்கனுக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்காக தண்ணி ஆட் பண்றோம்னா அப்பதான் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா அப்படி வெந்து இதாகும். அப்பதான் நமக்கு அந்த மசாலா அரைச்சி எடுக்கும் போது நல்லா ஃபைனா இருக்கும். இல்லைன்னா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் அரைப்படாம இருக்கும். அதுக்காக நம்ம நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதுல ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. இதில் இப்போ மேரினேட் பண்ணி வச்ச இந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணி ஒரு 80% குக் பண்ணிக்கலாம். அதில் பட்டர் நல்லா ஊறிட்டு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 80% இது நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனும் 80% குக் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க எவ்வளவு சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கிரேவி பாருங்க நல்லா இந்த அளவுக்கு திக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம மல்லியில போட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்க அதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நாங்க வந்து இது கூட பரோட்டா எடுத்துக்கிட்டோம். பரோட்டா, சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே இது காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.